வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கெனான் 745S இந்த கேட்ரிட்ஜை எப்படி நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கரெக்டாக நீங்கள் ரீஃபில் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இங்க் ஃப்ளோ வரும். அப்படி இல்லாட்டி ஏர்லாக் ஆகும். இங்க் இந்த ஹெட்டில் உங்களுக்கு ஃப்ளஷ் ஆகாது. ஸோ நம்ம எப்படி இதை கரெக்டாக பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இதுக்கு தேவை ஒரு சிரிஞ்ச் ஒன்று, ஒரு 5 ml சிரிஞ்ச் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு நீடில் வாங்கிக்கோங்க. அப்புறம் இங்க்கு, கம்ஃபர்டபுள் இங்க்கு இல்லை ஒரிஜினல் இங்க் எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது கம்ஃபர்டபுள் இங்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் கெனானுக்கு யூஸ் பண்ணுற இங்காக பார்த்து கம்ஃபர்டபுள் இங்க் வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹெட்டு கரெக்டாக யூஸ் ஆகும். ஹெட்டு தேயாது. ஸோ நம்ம இது இங்க்கு, சிரிஞ்சு, டிஷ்யூ பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஹெட்டில் இங்க்கு ஃப்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃப்ளோ ஆகுது, ஆனால் கரெக்டாக ஆகலை, விட்டு ஆகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? நடுவில் கேப் வருது. ஸோ இதுதான் ஹெட்டு. ஸோ சைடில் இருக்க இந்த சிப்பு தான் உங்களுக்கு அந்த பிரிண்ட் கனெக்ட் ஆகிறது. ஸோ இதை நம்ம ரீஃபில் பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு இங்க்கு லோன் தான் காட்டும். ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுக்கு நீங்கள் அந்த இங்க்கு லோ வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் புது கேட்ரிட்ஜ் தான் போடணும். பழைய கேட்ரிட்ஜ் நம்ம ரீஃபில் பண்ணி போட்டோம்னாலும் இந்த சிப்பு உங்களுக்கு பழைய சிப்பு இல்லைங்களா? ஸோ அதனால் அது ரீசெட் பண்ண முடியாது. ரீசெட் பண்ணாலுமே உங்களுக்கு லோன் தான் காட்டும். ஸோ ஒரு 2 டைம் 3 டைம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இதை ரீசெட்டும் பண்ணிக்கலாம் நம்ம போட்டு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வெறும் ரீஃபில் பண்ணுறதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டிக்கரை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். திருப்பி ஒட்டணும். ஸோ அதனால் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இது ஸ்மால் கேட்ரிட்ஜுன்றதுனால இது உள்ளே இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக காட்டணும்னா அதே நிமிஷம். உங்களுக்கு தெரியுதா? கரெக்டாக இந்த இடம் இந்த இடத்த இது நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டோம். ஸோ அதனால் இப்போ ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஹோல்ஸ் போடணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு அலைனர், இந்த அலைனரை நல்லா இந்த முனையை மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கும்போது இந்த கேப்பில் நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹோல்ஸ் ஆகிடும். ஹோல்ஸ் ஆனதும் டக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் இங்க் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இங்க் நம்ம எவ்வளோ ஃபில் பண்ணணுமோ இங்க் ஃபில் பண்ணிவிட்டு இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ இதை வந்து நம்ம கீழே வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸில் இதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து உள்ளே இறக்கணும். உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாச்சுன்னா இங்கே வந்து பபுள் ஆகும், மேலே இங்க் வரும். ஸோ அப்போ அந்த டைமில் ஃப்ளோ ஆகுதான்னு கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஃப்ளோ ஆகுதுங்களா? ஃப்ளோ நல்லா வருது. முன்னாடி வந்ததுக்கும் இப்போ ஃப்ளோ வர்றதுக்கும் இது பாருங்க, முன்னாடி எடுத்தது இந்த மாதிரி டாட்ஸாக வந்தது. இப்போ நம்ம வந்து அதே இடத்துல ஃப்ளஷ் வைக்கிறோம், ஃப்ளஷ் பண்ணுறோம். டாட் பார்த்தீங்களா, இதில் வந்து நல்லா வந்து இங்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் இது ஃபில் பண்ணியாச்சு. சேம் டைம் இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடாதீங்க, திருப்பி இதை ஒட்டணும். அதுக்கப்புறம் உள்ளே அந்த இங்க் ஏதாவது இருந்ததுன்னா தென் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு திருப்பி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து உள்ளே போடும்போது, அதாவது கேட்ரிட்ஜை நீங்கள் வந்து பிரிண்டர் உள்ளே போடும்போது இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து ஃப்ளோ ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு எரர் ஏதாவது வந்ததுன்னா இந்த சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிப்பை வந்து நல்லா தொடச்சிருங்க. இதை தொடச்சிட்டு திரும்பவும் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எரரும் வராது.